நம்ம பாடம் 34 பார்ட் 34 லெசன் 34ல இப்போ சில வாக்கியங்கள் படிக்க போறோம். இவ்வளவு நாள் படிச்சதை வச்சுதான் இந்த வாக்கியம் அப்படியே தொடர்ந்து 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 வரும் பாருங்க. முதல் வாக்கியம் நான் படிக்க பாருங்க. ஆஸ்மான் மே தாரே சமக் ரஹே ஹே. பிரசன்ட் கண்டினியூஸ் இந்த படத்துல படிச்சோம்னா ரஹா ரஹே ரஹி அதை வச்சு ஒரு வாக்கியம் பாருங்க. ஆஸ்மான் மே ஆகாயத்தில் இல் மே ஆஸ்மான் மே தாரே நட்சத்திரங்கள் ப்ளூரல் தாரா சிங்குலர் நட்சத்திரம் தாரே ப்ளூரல் நட்சத்திரங்கள் சமக் ரஹே பிரகாசிக்கின்றன மின்னுகின்றன ஒளிர்கின்றன எதுனாலும் சொல்லலாம். இப்போ ரஹே வந்தனால கொண்டிருக்கின்றன ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ். அப்போ ஆஸ்மானுமே தாரே சமக் ரஹே ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. The stars are twinkled in the sky. நட்சத்திரங்கள் வானத்தில் மின்னுகின்றன. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். சமுத்திரமே லஹரே உடு ரஹே ஹே. உட்டு 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 உடுல உட்டு உட்டு ரஹே ஹே. உடுனா பரத்தல, அது வந்து தொண்டை சவுண்டு டா, எஸ் டாமோ தொண்டை சவுண்டு டா உடு. இது உட்டு 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 உட்காந்திரி எந்திரி பைட் உட் ரெண்டுக்கும் ஒரே இட்டு தான், பைட்டுக்கும் அந்த இட்டு தான், உட் எந்திரி அதுக்கு இதே தான். அப்போ சமுத்திரத்தில் கடலில் அலைகள் எழுகின்றன அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங்ல வருது. அப்போ சமுத்திரமே கடலில் லேரே அலைகள் வேவ்ஸ் உட் ரஹே ஹே ப்ளூரல் வந்திருக்கு. அப்போ ரஹே ஹே புள்ளி வைக்கணும். ரஹே ஹே கடலில் அலைகள் எழுந்து கொண்டிருக்கின்றன, அதாவது கடலில் அலைகள் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன மாதிரி மீனிங்ல இது வருது. Waves are rising in the sea. Waves are rising in the sea. கடலில் அலைகள் எழுகின்றன. ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஹவா தேஜ் சல் ரஹி ஹை. ஹவா 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 காற்று தேஜ் ஃபாஸ்டா வேகமா சல் ரஹி ஹை வீசிக்கொண்டிருக்கின்றது. ரஹி ஹை யா சார் வந்திருக்குன்னா ஹவா வந்து பெண்பால், ஹவாங்கிறது பெண்பால் சார். தெரியாம ரஹாஹான்னு போட்டா தெரியாம சொல்லிட வேண்டியதான், அவ்வளவுதான். நமக்கு காத்து ஆனா பெண்ணா நமக்கா தெரியும்? அவங்க பேச்சு மொழியில அப்படி அது பெண்பாலாக உருவாக்கி வச்சுக்க. நம்ம யாருக்கே சொல்லியிருக்கோம், ரயில் காடி காடி காடினாலே அது பெண்பால். ரயிலுக்கும் ரயில் ஆனா பெண்ணா நமக்கு என்ன தெரியும்? ஆனா அவங்க மொழியில அது இருக்கு, ஹிந்தி மொழியில இருக்கு. சரி, அப்போ ஹவா தேஜ் சல் ரஹி ஹை. wind is flowing very high speed. காற்று மிக வேகமாக வீசுகிறது. மிக வேகமாக நாங்கள் இல்லை, தேஜ்னாலே ஹை ஸ்பீடு ஃபாஸ்டா அப்படிங்கிற மீனிங் தான், தேஜ்னாலே அதான். ரைட், ஓகே. அப்போ காற்று வேகமாக வீசுகிறது. பாணி பரஸ் ரஹா ஹை. இட்ஸ் ரெய்னிங். நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன குட்டியா எழுதணும். பாணி பரஸ் ரஹா ஹை. ரஹா யா சார் வந்திருக்குன்னா பாணி தண்ணி வந்து ஆண்பால், மழை பெய்கிறதுங்கிறதுக்கு ஆண்பால் ரஹா தான் போடணும், ரெஹிஹன்னு போடக்கூடாது, ஞாபகம். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம படிச்சு தான் தெரிஞ்சுக்கிட முடியும். நமக்கு வந்து தண்ணி ஆண்பாலா பெண்பாலான்னு நம்ம தமிழ் மொழியில கிடையாது, ஆனால் அங்கே இருக்கு. அப்போ பாணி பரஸ் ரஹா ஹை, மழை பெய்து கொண்டிருக்கின்றது. பரஸ் ரஹா ஹை, இட்ஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எல்லா வாக்கியமும் நம்ம இப்போ வந்து பார்த்து. அப்புறம் பாருங்க, தும் அந்தர் சலே ஜாவோ. தும் அந்தர் சலே ஜாவோ. சல்னா நடந்து போ படிச்சோம். சலே ஜாவோ அப்படின்னா நடந்து செல்லுங்கள், உள்ளே சென்று விடுங்கள், உள்ள போய் விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல. தும் நீங்கள், அந்தர் உள்ளே, அந்தர் உள்ளே, சலே ஜாவோ. சார் சலே இல்லாம வெறும் ஜாவோ சொல்லாம சொல்லலாம். தும் அந்தர் ஜாவோ, நீங்க உள்ளே போங்கள். சலே ஜாவோ சென்று விடுங்கள். இந்த போங்கள்ங்கிறதுக்கும் சென்று விடுங்களுக்கும் அந்த ஒரு வார்த்தை. இந்த சலே இல்லாம கூட சொன்னாலும் அதுதான் அர்த்தம். சலோ சொல்லலாமா சார்? சொல்லலாம். தும் அந்தர் சலோ, நீங்கள் உள்ளே போங்கள் சொல்லலாம். சலே ஜாவோ, சலோ, வெறும் ஜாவோ எல்லாத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். நீங்க எதனாலும் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அப்போ தும் அந்தர் சலே ஜாவோ, யூ கோ இன்சைட், நீங்கள் உள்ளே போங்கள், நீங்கள் உள்ளே செல்லுங்கள். நான் நீங்கள் எழுதலை, ஏன்னா தும்ங்கிறது நீங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுட்டோம், படிச்சோம், அதனால எழுதலை. 10 बज रहे हैं, तुम सो जाओ. நான் போன வீடியோ சொல்லுவேன், கண்ணா தூங்கு தூங்கு, சோ சோ ஜா அப்படி சொல்லும். அந்த சோ ஜாவோங்கிற வேடம் இருக்கு.
10 பஜ் ரஹே ஹே 10 மணி ஆகி கொண்டிருக்கிறது. இஸ் 9, தென் டைம் இஸ் 10 o'clock. தும் சோ ஜாவோ, நீங்கள் தூங்க செல்லுங்கள். தூங்க தூங்க போங்க, தூங்க போங்க, போங்க போங்க, மணி மணி 10 ஆச்சு, போய் தூங்க சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். இட் இஸ் 10 o'clock. யூ கோ அண்ட் ஸ்லீப். 10 மணி ஆகி கொண்டிருக்கிறது, நீங்கள் தூங்கச் செல்லுங்கள். அப்போ இந்த வாக்கியங்களை மாதிரி நீங்களும் நிறைய சொந்தமா சில வாக்கியங்கள் எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஷன்ஸை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, வெறுப்புல எதையுமே கேட்கணும், வெறுப்பு தனியாக வரும். ரகா ரகே ரகையில தான் ஆண்பாலா பெண்பாலா ஒருமையா பன்மையா செய்யணும். அதே மாதிரி ஹே ஹே ஹோ ஹூ, அது என்னவோ ஆண்பாலுக்கு பெண்பாலுக்கு சிங்குலர் ப்ளூரல் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் எல்லாமே இந்த ரகா ஹே ரகா ஹூ அப்படிங்கிறதுல தான் நம்ம செய்யணும். வெர்பில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.